ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜனவரி மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்ப்போம். குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜனவரி 4 வேர்ல்டு பிரைலி டே. இது வந்து குருடர்களுக்கான எழுத்து அறிவை கண்டுபிடிச்சதான லூயிஸ் பிரெய்லி அவருடைய பர்த் ஆனிவர்சரியை கொண்டாடக்கூடியதான நாள். ஜனவரி 9 இது வந்து பிரவாசி பாரதிய திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக கொண்டாடக்கூடியதான தினம். இதை நம்ம வந்து 2003 கொண்டாடிட்டு இருக்கோம் டு ரெகக்னைஸ் த overseas Indians who have contributed to the development of India. ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா நேஷனல் யூத் டே. நேஷனல் யூத் டேவோட தீம் ஃபிட் யூத் ஃபிட் இந்தியா. ஃபிட்டான வாலிபர்கள் இருந்தாங்கன்னா ஃபிட்டான இந்தியா இருக்கும். நெக்ஸ்ட் ஜனவரி 24. ஜனவரி 24ல 2 விதமான டேவை நம்ம கொண்டாடுறோம். ஒன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். தீம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபார் பீப்புள், பிளானட், ப்ராஸ்பரிட்டி அண்ட் பீஸ். நெக்ஸ்ட் நேஷனல் கேர்ள் சைல்ட் டே. கேர்ள் சைல்ட் டேயோட தீம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த கேர்ள்ஸ் ஆஃப் இந்தியா. ஜனவரி 25 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓட்டர்ஸ் டே. நேஷனல் ஓட்டர்ஸ் டேவோட தீம் வந்து எலக்டோரல் லிட்ரஸி ஃபார் ஸ்ட்ராங்கர் டெமோக்ரஸி. ஸ்ட்ராங்கர் டெமோக்ரஸி, ஸ்ட்ராங்கான ஜனநாயகம் வேணும் அப்படின்னா எலக்டோரல் ஐ மீன் உங்களுக்கு அந்த ஓட்டு பத்தின அறிவு வேணும். எலக்டோரல் லிட்ரஸி, எலெக்ஷன் பத்தின அறிவு வேணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே. இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஃபாஸ்டரிங் சஸ்டைனபிலிட்டி ஃபார் பீப்புள், ப்ராஸ்பரிட்டி அண்ட் த பிளானட். இங்க பாருங்க, பீப்புள், ப்ராஸ்பரிட்டி அண்ட் பிளானட் ரெண்டு தீம்ல வருது. நல்லா வந்து அனலைஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே, கஸ்டம்ஸ் fostering sustainability for people, prosperity and the planet. Next, January 27. January 27 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் கமெமரேஷன் இன் மெமரி ஆஃப் த விக்டிம்ஸ் ஆஃப் த ஹாலோகாஸ்ட். ஹாலோகாஸ்ட்னா இந்த நெருப்பினால வந்ததான இன்சிடென்ட்னால இறந்தவங்க, அவங்களுடைய நினைவா கொண்டாடுறதுன்றதோட அவங்களுடைய நினைவா நம்ம வந்து இந்த நாளை ஞாபகப்படுத்திக்கிறோம். ஓகேங்களா? தீம் வந்து 75 years after Auschwitz Holocaust, education and remembrance for global justice. இதுதாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் இன் ஜனவரி. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் எக்ஸாம்லையும் கேட்கலாம். நாட் ஒன்லி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இது ஜனவரியோட இம்பார்ட்டன்ட் டேஸ். இப்போ நம்ம பிப்ரவரியினுடைய இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். பிப்ரவரியினுடைய இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பிப்ரவரி 2 வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே. ஓகேவா? ஈரநில தினம். இது வந்து தீம் பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே. ஜனவரி 4 பிரெய்லி டே. பிப்ரவரி 4 வேர்ல்டு கேன்சர் டே. ஐ ஆம் அண்ட் ஐ வில் அப்படின்றது தான் வேர்ல்டு கேன்சர் டேவோட தீம். தீம் இருக்கிறதுக்கெல்லாம் தீம் இல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா தீம் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இங்க வந்து பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கேன்சர் டே, ஐ ஆம் அண்ட் ஐ வில். பிப்ரவரி 6 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். ஓகேங்களா? பிப்ரவரி 6 பாருங்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதாவது பெண்களுடைய பிறப்புறுப்பு சிதைவு அதை அகைன்ஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த நாளை வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ், சகிக்க முடியாத அந்த நாளை நம்ம என்ன பண்றோம், நினைவு கூறுறோம். நெக்ஸ்ட் பிப்ரவரி 10. பிப்ரவரி 10ல 2 விதமான நாட்களை கொண்டாடுறோம். ஒன்று வந்து வேர்ல்டு பல்சஸ் டே, பருப்பு தானியங்கள் வகைகள் தினம். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் டு ரெகக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பல்சஸ் அஸ் அ குளோபல் ஃபுட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேஷனல் டிவார்மிங் டே. பிப்ரவரி 10th நேஷனல் டிவார்மிங் டே. இதுல பாத்தீங்கன்னா த நேஷனல் டிவார்மிங் டே is a single fixed day approach to treat the intestinal worm infection in all children aged 1 to 19 years. நேஷனல் டிவார்மிங் டே நம்ம வந்து கொண்டாடுறது எதுக்குன்னா, இந்த ஒரு நாளை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 to 19 இயர்ஸ் இருக்கிறதான எல்லா விதமான சில்ட்ரன், எல்லா சைல்டுக்கும் இன்டெஸ்டனல் வார்ம், குடற்புழு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். இருந்தா அந்த நீக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பிப்ரவரி 11. பிப்ரவரி 11ல 2 விதமான நாட்களை நம்ம கொண்டாடுறோம். ஒன்று இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். இதனுடைய தீம் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் கிரீன் growth. ஓகேவா? நெக்ஸ்ட் சேஃபர் இன்டர்நெட் டே. இதுல வந்து டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட். பிப்ரவரி 11 வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? டுகெதர் ஃபார் அ பெட்டர் இன்டர்நெட். நெக்ஸ்ட் பிப்ரவரி 13 வேர்ல்டு ரேடியோ டே. வேர்ல்டு ரேடியோ டேவோட தீம் பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் டைவர்சிட்டி.
ஓகேவா? February 19 சாயில் ஹெல்த் கார்ட் டே. ஹெல்த் கார்ட் டே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயில் ஹெல்த் கார்ட் ஹெல்ப்ஸ் ஃபார்மர்ஸ் டு இன்க்ரீஸ் கிராப் புரொடக்ஷன் பை யூசிங் எ பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அனலைஸ் பண்றாங்க. அனலைஸ் பண்ணி அதுக்கான ஹெல்த் கார்ட் டே குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாள் எதுக்காக வந்து நம்ம கொண்டாடுறோம், இல்லன்னா நினைவு கூர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் ஹெல்த் கார்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். யாருக்கு? ஃபார்மர்ஸ்க்கு டூ இன்கிரீஸ் த கிராப் புரொடக்ஷன். எதுக்காக அப்படின்னா, கிராப் புரொடக்ஷன்ஸ இன்கிரீஸ் பண்றதுக்கு பை யூசிங் த பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம யூஸ் பண்ணா தான் நமக்கு வந்து எல்லாருமே ஆரோக்கியமா இருக்க முடியும். அத நினைவு கூர்றதுக்காக சாயில் ஹெல்த் கார்ட் டே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 21 இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே. லாங்குவேஜஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஓகேவா? தீம் பாருங்க, லாங்குவேஜஸ் வித்தவுட் பார்டர்ஸ். எந்த எல்லையும் இல்ல லாங்குவேஜஸ்க்கு. நெக்ஸ்ட் பிப்ரவரி 28 நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே இதனுடைய தீம் பார்த்தீங்க அப்படின்னா, உமன் இன் சயின்ஸ். உமன் இன் சயின்ஸ் அப்படின்றது தான் தீம். இங்க பாருங்க, பிப்ரவரி 11ல இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பிப்ரவரி 11ம் பிப்ரவரி 28ம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். இன்டர்நேஷனல் டே. இங்க பார்த்தீங்கன்னா, நேஷனல் சயின்ஸ் டே. ஓகேவா? இது 2 டேவுமே உமனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்க சயின்ஸுக்கு ஃபார் த growth ஆஃப் யுவர் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ அதற்காக இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் நம்பர் 11th அன்னைக்கு கொண்டாடுறோம். நேஷனல் சயின்ஸ் டே வந்து உமன் வந்து சயின்ஸ்ல எந்த அளவுக்கு ரிசர்ச் ஒர்க்ல இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக பிப்ரவரி 28 நேஷனல் சயின்ஸ் டேவா கொண்டாடுறோம். ஸோ இந்த வீடியோல இந்த 2 மாசத்துக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்த்திருக்கோம். ரிமைனிங் வீடியோஸ்ல மீதி இருக்கிற எல்லா மந்த்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் டேஸும் போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கூட நான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எது வேணும்னாலும் கேட்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.